Hello NN4U squad, welcome to OBG essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 2. The question number 2 is second stage of labor. In the video, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா the second stage of labor question எப்படி essayல ஈஸியா ரைட் பண்றது, synopsis, content and subtitle எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first வந்து questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Definition of labor and definition of the second stage of labor கேட்டிருக்காங்க. Third வந்து பாத்தீங்கன்னா what are all the physiological changes, signs and management ன்னு கேட்பாங்க. So first stage, second stage, third stage எந்த லேபர் கேட்டாலும் இந்த first 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காமன்னா லேபரோட டெஃபினிஷன் ரைட் பண்ணோம். அடுத்து நார்மல் லேபரோட டெஃபினிஷன் நீங்க ரைட் பண்ணோம். 5 பீஸ் ஆஃப் த நார்மல் லேபர், ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஆவரேஜ் லென்த் ஆஃப் த லேபர் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 5 கண்டென்ட் நீங்க ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரோட டெஃபினிஷன், அதோட ஃபேசஸ், physiological changes and management ரைட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிரும். First we move on to the definition of labor. Labor is nothing but regular rhythmic contraction relaxation of the uterine muscle leading to the progressive effacement and dilatation of the cervix. Labor அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் மசில்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ராக்ஷன், அதாவது பெயின் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் சர்விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைலட்டேஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன், பேபி வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா லேபரோட டெஃபினிஷன். ஸோ இந்த 3 லைன்ஸ் மெமரி பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் த நார்மல் லேபர். வாட் இஸ் நார்மல் லேபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரைட்டீரியாஸை கம்ப்ளீட் பண்ணா அதான் நார்மல் லேபர். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா லேபர் பெயின் வந்து ஸ்பான்டேனியஸ், நேச்சுரலா வந்து ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி வந்து 37 to 42 வீக்ஸ்க்குள்ளேயே அது நார்மல் லேபரா இருக்கணும். 42 வீக்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அது போஸ்ட் டைம் டெலிவரி ஆயிரும். ஸோ வந்து 37 to 42 வீக்ஸ்க்குள்ள இருக்கணும். தேர்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்டஸ், அந்த பேபி வந்து ஹெட் பிரசன்டேஷன்ல இருக்கணும், வேற எந்த பிரசன்டேஷன்லயும் இருக்கக்கூடாது. அதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா இந்த லேபர் எல்லாமே 18 ஹார்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகணும், வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன் அரைஸ் ஆகக்கூடாது, போத் மதர் அண்ட் பேபிக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா 4 கிரைட்டீரியாஸ் இல்லைனா டெஃபினிஷன் ஆஃப் த நார்மல் லேபர். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த 5 பீஸ் ஆஃப் த நார்மல் லேபர். இந்த 5 பீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேபி வந்து ப்ராப்ளமே இல்லாத நார்மலா டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த 5 பீஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர். பேசஞ்சர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ், பேபி. நெக்ஸ்ட் பேசேஜ்ங்கிறது அந்த பேபி வந்து வரக்கூடிய பாத்வே, அதான் வந்து பாத்தீங்கன்னா பர்த் கேனல். அண்ட் பவர் இஸ் ரெஃபர்ட் as the contraction and relaxation by the uterine muscle. Fourth one is the placenta, அந்த பேபிக்கு தரக்கூடிய நியூட்ரியன் ஃபுட். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மதர். ஸோ இந்த 5 பீஸை நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணும். எந்த ஒரு அசெண்டிங் இல்லை டிசெண்டிங்ல எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஷஃபிள் பண்ணாத இந்த 5 பீஸை அப்படியே இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த stages of labor. There are 4 stages of labor. First stage is referred as dilatation stage. Second stage is referred as delivery stage. Third stage is referred as placental stage. And the fourth stage is referred as recovery stage. டைலட்டேஷன் ஸ்டேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சர்விக்ஸ் டைலட்டேஷன் ஆகிறதுல இருந்து பேபி பர்த் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபி பர்த் ஆனதுல இருந்து பிளாசென்டா டெலிவரி பண்றது வரலாம், அந்த டியூரேஷன் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ஆஃப்டர் பிளாசென்டா டெலிவரி பண்றதுல இருந்து மதர் வந்து எப்போ கான்சியஸா வந்து சைக்காலஜிக்கலா ஸ்டேபிள் ஆகுறாங்களோ, அதாவது 1 hour அப்சர்வேஷன்ல, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ லேபர் ஸ்டேஜஸ் 4 ஸ்டேஜஸ் எழுதிக்கோங்க. அதோட அனதர் நேம், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, அதோட டைம் டியூரேஷன் நீங்க எழுதலைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம ஆவரேஜ் லென்த் ஆஃப் த லேபர் தான் பார்க்க போறோம். ஆவரேஜ் லென்த் இந்த டேபிள் நீங்க கம்பல்சரி டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் எழுதிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் ரைட் பண்ணும். கேட்டகரிஸ்ல இல்ல கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் லேபர், சர்விக்கல் டைலட்டேஷன், ஃப்ரீக்வன்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் அண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எல்லாமே நீங்க கரெக்டா ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கொஸ்டின்குள்ளேயே மூவ் பண்ண போறோம். ஸ்டேஜஸ் ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அண்ட் த ஃபேசஸ். அதாவது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ங்கிறது ஆல்ரெடி நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் லேபர்லயே பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இஸ் டிஃபைன்ட் as the period belonging from the complete dilatation of the cervix from the 10 centimeter and end with the birth of the baby. cervix வந்து 10 சென்டிமீட்டர் வந்து கம்ப்ளீட்டா டைலட்டேஷன் ஆனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், பேபி பர்த் ஆகிறப்ப எண்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. இதோட அனதர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ் ஆர் டெலிவரி ஸ்டேஜ். இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 phases இருக்குன்னு சொல்றாங்க, passive phase and active phase. What is happening in the passive phase means after the complete dilatation of the cervix, நம்மளுக்கு pelvis வந்து பாத்தீங்கன்னா பெல்விஸ் ஃபீட்டஸோட ஹெட் வந்து டிசென்ட் ஆகுது வித்தவுட் த மெட்டர்னல் ஸ்ட்ராங் புஷிங். அண்ட் வந்து மதருக்கு வந்து ப்ரெஷர் இருக்க மாதிரி ஃபீல் மட்டும் ஆகும். யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் வந்து கண்டினியூவா இருக்கிறது. அந்த 4 கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மதருக்கு வந்து அர்ஜ் டு பியர் டவுன், அதாவது புஷ் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற அர்ஜ் வரும். அண்ட் வந்து மதருக்கு ஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் நடக்கும். எண்ட் வித் த பர்த் ஆஃப் த பேபி அண்ட் பெரினியம் ஸ்ட்ரிச்சஸ் அண்ட் கிரவுனிங் வந்து அக்கர் ஆகுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த பாசிவ் ஃபேஸ் அண்ட் த ஆக்டிவ் ஃபேஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டுமாவது நீங்க எழுதிக்கோங்க.
Next we move on to the physiological changes during the second stage of labor. Okay, physiological changes தான் நம்மளுக்கு क्वेश्चன்ல எலாபரேட்டா ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த physiological changes ஈஸியா நான் உங்களுக்கு 8 ஸ்டெப்ஸா வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு பேஜ்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கோங்க. இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் வந்து மெயினா அக்கர் ஆகுது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹெட் வந்து டிசென்ட் ஆகும், அதாவது டவுன்வர்ட்ஸ்ல கீழே வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ராங். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த ரப்சர் ஆஃப் மெம்பரேன். ரப்சர் ஆஃப் மெம்பரேன் இஸ் நத்திங் பட் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு அந்த ஃபீட்டல் ஆக்சிஸ் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். அதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட் கூட. ஃபீட்டல் ஆக்சிஸ் பிரஷர் இன்க்ரீசஸ். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டெப்ல சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஸ்ட்ரெச்சிங். மதரோட சாஃப்ட் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பிளாடர் அந்த ரெக்டம்லாம் வந்து ஃபிளாட்டன் ஆகும். மெட்டர்னல் பியரிங் டவுன் எஃபர்ட் அப்படிங்கிறது புஷிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் ப்ரெஷர் மூலியமா வந்து ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங் ஆகும். செவன்த் ஸ்டெப் இஸ் த சேஞ்சஸ் இன் த ஃபீட்டல் பொசிஷன். ஸோ என்னென்ன பொசிஷன்ல பேபி வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு கீழே நார்மல் வெஜினல் டெலிவரி ஆகுது, அதான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த செவன்த். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இஸ் த மெட்டர்னல் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். மெட்டர்னல் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போத் பிசியாலஜி அண்ட் சைக்காலஜி ரெண்டுமே இருக்கும். வைட்டல்ஸ் ஏதாவது ஆல்டர் ஆகுதான்னு செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜி ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ இந்த நீங்க 8 பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியரா ரைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன கீ பாயிண்ட்ஸ் நான் எழுதணும்னு சொல்றேன், அதை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிசென்ட் ஆஃப் த ஃபீட்டல் ஹெட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. டியூரிங் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா மதரோட பர்த் கேனல் வழியா பேபி வந்து மூவ் டவுன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஹெல்ப் மூலியமா டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேபியோட பாடி அண்ட் ஹெட் வந்து டவுன்வர்ட்ஸ் மூலியமா மூவ்மெண்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆஃப் த ஃபீட்டல் ஹெட். இது இண்டிகேட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் வந்து ரெடி ஆயிட்டாங்க, ப்ராக்ரஸ் ஆஃப் லேபருக்குங்கிறத சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப் இஸ் த ஸ்ட்ராங் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். ஸ்ட்ராங் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்பல்சிவா இருக்கும். வித்தின் 2 minutes ஆர் 90 செகண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புஷஸ் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரப்சர் ஆஃப் மெம்பரேன். ரப்சர் ஆஃப் மெம்பரேன் நத்திங் பட் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ வந்து ஃபீட்டல் ஆக்சிஸ் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த இன்க்ரீஸ்டு ஃபீட்டல் ப்ரெஷர். இன்க்ரீஸ்டு ஃபீட்டல் ஆக்சிஸ் ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஸ்பைனு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட ஹெட் இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர்ல போய் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பெட்டர் ஃபிளெக்ஷன் அண்ட் ஃபாஸ்டர் டிசென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்டனிங் டிஷ்யூ அண்ட் ஸ்ட்ரெச்சஸ். மதரோட பிளாடர் புஷ் டவுன் ஆகும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டம் பிகம்ஸ் ஃபிளாட்டன்ட் ஆகும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ் வந்து கிளியர் பண்றதுக்காக. சிக்ஸ்த் ஒன் இஸ் த மெட்டர்னல் பியரிங் டவுன் எஃபர்ட். மெட்டர்னல் பியரிங் டவுன் எஃபர்ட்ங்கிறது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஸ்பீட் அப்பிங் த ஃபீட்டல் டிசென்ட். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் டிசென்ட் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். இட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸும் கொண்டும் அர்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் புஷ் டவுன் பண்றதுக்கு. அண்ட் வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் இன் த ஃபீட்டல் பொசிஷன் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் மெக்கானிசம் ஆஃப் லேபர். ஸோ இந்த ஃபீட்டல் வந்து வெளியே வரதுக்கு நார்மல் வெஜினல் டெலிவரி ஆகிறதுக்குள்ள என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் அதுக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கேஜ்மெண்ட், செகண்ட் இஸ் டிசென்ட், தேர்ட் ஒன் ஃபிளெக்ஷன், ஃபோர்த் ஒன் இன்டர்னல் ரொட்டேஷன், fifth one crowning, sixth one extension, seventh one resuscitation, eighth one is internal rotation of the shoulder, and ninth one is the external rotation, 10th one is the birth of the baby shoulder and the body. இதான் வந்து பாத்தீங்கன்னா 10 steps of mechanism of labor. இதான் இந்த நீங்க ஒன் பை ஒன்னா ஸ்டெப்பா ரைட் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். ஸோ சேஞ்சஸ் இந்த ஃபீட்டல் பொசிஷன் அந்த 10 ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த மெட்டர்னல் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். மதருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லைட்டா வந்து டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வெட்டிங் அண்ட் ஆக்சிஜன் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் த செகண்ட் ஸ்டேஜ். அதர் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். பிபி வந்து 15 to 20 mm of Hg வந்து புஷ் டவுன் ஆகும். பல்ஸ் வந்து டாக்கி கார்டியா, ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்றாங்க. ரெஸ்பிரேட்டரி சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு பிரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 11th வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் சேஞ்சஸ், இன்க்ரீஸ்டு ஆக்சிஜன் கன்சம்ஷன் அண்ட் எனர்ஜியோட எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும்னு சொல்றாங்க. 12th ஒன் இஸ் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சேஞ்சஸ். நாசியா வாமிட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு டியூ டு கேஸ்ட்ரிக் எம்டிங்கா இருக்கிறதுனால. அண்ட் 13th ஒன் இஸ் த ரீனல் சேஞ்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டியூ டு வந்து நம்ம புஷ் டவுன் பண்றதுனால மதர் டிக்ரீஸ்டு யூரின் அவுட்புட் இன் த பிளாடர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். மேனேஜ்மெண்ட்னா இதுல ரோல் ஆஃப் நர்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த evaluating the maternal condition, second one is the fetal monitoring, third one is bladder care, fourth one is positioning of the mother, fifth one is the support during the bearing down, sixth one is the pain relieving and giving anesthesia, seventh one is the aseptic technique, and eighth one is the observation of the progress of labor, ninth one is the perineal care and episiotomy care, 10th one is the neonatal preparation and immediate care. So இந்த 10 தான் வந்து 10 steps தான் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா evaluation of the maternal condition.
ஸோ கம்ப்ளீட் டாக்குமெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் பர்த் ஆஃப் த பேபி மதருக்கான வைட்டல்ஸ் எப்படி இருக்கு, பல்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன். செகண்ட் ஒன் ஃபீட்டல் மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணணும். அப்கார்ட் ஸ்கோர் ஏதாவது டேஞ்சர் சைன்ஸ் லைக் டாக்கிகார்டியா, பிராடிகார்டியா ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளாடர் கேர் மீன்ஸ் எம்டிங் த பிளாடர், மதர் வந்து வாய்ட் பண்ண சொல்லணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனிங் ஆஃப் த மதர். மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லேட்டரல் ஆர் அப்ரைட் லேட்டரல் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா லித்தாட்டமி பொசிஷன்லயே இருக்கலாம். மதருக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் த சப்போர்ட் டியூரிங் த பியரிங் டவுன். அதாவது பாத்தீங்கன்னா டீப் பிரீத்திங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும். சைக்காலஜிக்கலா எமோஷனலா சப்போர்ட் இருக்கணும். சிக்ஸ்த் ஒன் இஸ் த பெயின் ரிலீஃப். பெயின் ரிலீஃப் எபிடியூரல் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின் லெவல் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். செவன்த் ஒன் இஸ் த ஏசெப்டிக் ப்ரிப்பரேஷன். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இன்வைடிங் ஆகாத ஸ்டெரைல் கிளவுஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் எய்த் ஒன் இஸ் த அப்சர்வேஷன் ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் அப்சர்வேஷன் மீன்ஸ் டிசென்ட் ஆஃப் த ஹெட், கிரௌனிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டான அப்சர்வேஷன் இருக்கணும். நைன்த் ஒன் இஸ் பெரினியல் கேர் அண்ட் எபிசியாட்டமி. இன்கேஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி பெரினியம் வந்து ஏதாவது டியர் ஆயிருந்ததுனாலோ இல்லை வந்து பேபியால மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ டெலிவரியோட மெத்தட்ஸ் ஆல்டர் பண்ணணுங்கிறத இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டென்த் ஒன் இஸ் த நியோனேட்டல் ப்ரிப்பரேஷன் அண்ட் இமீடியட் கேர். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 minutes இல்லை 2 minutes வந்து பாத்தீங்கன்னா அப்கார்ட் ஸ்கோர் செக் பண்ணணும். கார்ட் கிளாம்பிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பேபிக்கு வந்து நார்மல் பிரீத்திங் ரெஸ்பிரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ணி ஏதாவது டேஞ்சர் சைன்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 சப்டைட்டில் காமனா நீங்க ரைட் பண்ணணும். definition of labor, definition of normal labor and 5 P's of normal labor, stages of labor and average duration. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரோட ஜஸ்ட் 2 லைன் டெஃபினிஷன், 2 phases. அடுத்து இந்த 2 phases என்னன்னு ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. physiological changes இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து 8 physiological changes 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த 8 பாயிண்ட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு எழுதுங்க. அதுல மெயினா இந்த மெக்கானிசம் ஆஃப் நார்மல் லேபர்ல அந்த 10 ஸ்டெப்ஸை ப்ராப்பரா ரைட் பண்ணுங்க, எந்த ஷஃப்லும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மதர் டியூரிங் த செகண்ட் ஸ்டேஜ்ல 8 ஸ்டேஜஸ் இருக்கு. 8 மேனேஜ்மெண்ட், அந்த 8 மேனேஜ்மெண்ட் ரைட் பண்ணி உள்ள நீங்க ஓனா ரைட் பண்ணா கூட ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.